சேர்ந்தாக்கள் தானே. நாங்கள் இப்போ ஈரல் பக்கத்துக்குரிய ஆக்கள் இல்லை, வறட்சி பக்கத்துக்குரிய ஆக்கள். வளமையாகவே நாங்கள் நிறைய இந்த வறட்சிக்குரிய விஷயங்களை என்னென்றது நாங்கள் செய்து கொண்டு தான் வாரோம். ஆனாலும் இந்த காலநிலை மாற்றத்தை கொண்டு பெரிய தேவை நாங்கள் செய்ய தேவையில்லை. சின்ன சின்ன விஷயங்களை, அதாவது இப்போ பயிற்சிகை காலத்தை மாற்றுறது. இப்போ அது இப்போ இந்த முறை சொல்லியிருக்கீங்கன்னா அக்டோபர் மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகுதான் விதைப்புக்கு போகணும் என்று சொல்லியிருக்கீங்கன்னா எங்களோட விவசாய திணைக்கலாக்கால. ஏனென்றா சரி அன்றைக்கு அதில் பிள்ளையா அன்றைக்கு என்ஆர்என்சி அறிவிச்சிருக்கு, நீங்கள் கேட்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஏனென்றா அக்டோபர் நவம்பர் கடும் மழை இருக்கும். அப்போ நாங்கள் ஏற்கனவே விதைச்சிட்டோம் என்று சொன்னால் பூ கழுவுப்படும். மற்றது மழை இப்போ வருஷம் முழுக்கங்களுக்கு 750 மில்லிமீட்டர் மழை கிடைக்கும் என்று கண்டால் அந்த ஒரு கிழமைக்குள்ளே அந்த 750 மில்லிமீட்டரும் கிடைச்சிடும் இந்த இந்த காலநிலை மாற்றத்துக்கு தக்க மாதிரி. அப்போ அதால் எங்களோட நெல்பயிர் மணிகளோடு இருந்தாலும் மழைக்கு பாரி போயிடும். அதே நேரம் பூத்திருந்தால் மகரந்தம் கழுவப்படும். மற்றது மழை முகில் கட்டி இருந்தாலும் எங்களுக்கு அந்த பூக்களோட அளவு ஒளி தொகுப்பு குறைஞ்சி விளைச்சல் குறைய பார்க்கலாம். ரெண்டதால் அக்டோபர் 15க்கு பிறகு அதே நாங்கள் மன்னாராக்கில் அப்படித்தானே செய்கிறோம். நாங்கள் அக்டோபர் 15க்கு பிறகு தானே இல்லையா? அதை தான் நான் சொன்னேன், மன்னாராக்களுக்கு இது சம்பந்தமாக அறிவுறுத்தல் நாங்கள் தர தேவையில்லை என்றாலும் நான் உங்களுக்கு சில விஷயங்களை ஞாபகப்படுத்தணும் என்று சொல்லி இது முதலாவது. மற்ற மேட்டு நிலத்துக்கு போகிறாக்கள் இப்போ நாங்கள் விடிய கூட்டத்திலையும் கரைச்சது தூவல் நீர்ப்பாசனம், சொட்டு நீர்ப்பாசன முறைகளுக்கு போகலாம். சிறு போகத்துக்கு, பெரும்போகத்துக்கு நாங்கள் வரவு சால் முறைகள் அப்படியான சில முறைகளை உங்களுக்கு 2 விவசாய தொழில்நுட்ப வல்லுநர்கள் இதில் கூப்பிட்டுருக்கிறேன். அவர் 2 பேரும் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்றதை சொல்லுவினோம். இதோட என்னுடைய இந்த ஆரம்ப அறிமுக உரையை முடிச்சுக்கொண்டு நான் எங்களை மேலதிக மாவட்ட செயலாளரை தன்னுடைய கருத்தினை வழங்கும்படி கேட்டு